வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பள்ளிப்பட்டு அருகே ரூபாய் 12.28 லட்சம் அபராத தொகை செலுத்தாத மாஜி ஊராட்சி தலைவர் மீது வழக்கு தொடர முடிவு. பள்ளிப்பட்டு ஜூன் 21. பள்ளிப்பட்டு அருகே அத்திமாஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்ட ஜான்சி என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு கரலாம்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுத்து சாலை அமைத்ததாகவும் இதனால் அரசுக்கு பெரும் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பவன் என்பவர் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து கோட்டாட்சியர் ஆய்வு செய்து ஜான்சி ரூபாய் 12.28 லட்சம் அபராதம் செலுத்த உத்தரவிட்டிருந்தார். மேலும் அவர் 15 நாட்களில் அபராத தொகை செலுத்தும்படி பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் மூலம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. எனினும் அபராத தொகை செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் அதே ஆண்டு கிராவல் மண்ணை முறைகேடாக பயன்படுத்திய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜான்சி 24% வட்டியுடன் ரூபாய் 12.28 லட்சத்தை அபராதம் செலுத்த வேண்டும். அத்தொகையை உடனடியாக வசூலிக்க வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அபராத தொகை செலுத்தாத பட்சத்தில் அவரது பெயரில் உள்ள அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அப்போதைய கலெக்டர் பிரபுசங்கர் உத்தரவிட்டார். அதையும் ஜான்சி கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து ஜான்சி பெயரில் உள்ள அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய தாசில்தார் ஆய்வு செய்தபோது அவரது பெயரில் சொத்துக்கள் இல்லை என தெரியவந்தது. இதனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக 24% வட்டியுடன் ரூபாய் 12.28 லட்சம் அபராத தொகை செலுத்தப்படாமல் கிடப்பில் இருப்பதும் புகார்தாரர் பவனுக்கு தெரியவந்தது. இதனால் அபராத தொகையை வசூலிக்காமல் மெத்தனமாக செயல்படும் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாக புகார்தாரர் பவன் தெரிவித்துள்ளார்.